நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. டிடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு மேலே இருந்தால் நம்ம டிடக்ஷன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிக் ஒர்க் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில என்ன வரும்? டோர்ஸ் அண்ட் விண்டோ வந்து வரும். டோர்ஸ் அண்ட் விண்டோவுக்கும் நம்ம கேப் விட வேண்டியிருக்கும். அப்போ அதில டிடக்ஷன் வந்து பண்ண வேண்டியிருக்கும். பிரிக் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 1000 பிரிக்ஸ் இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு மொத்தமா என்ன பண்ணுவோம் நம்ம? டிடக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டோர் அண்ட் விண்டோவோட சைஸு எவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே போனா டிடக்ட் பண்ணணும். அத வந்து சொல்லுவாங்க. அத நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. அது பார்த்துக்கோங்க. லைக் டோர், விண்டோ, ஷெல்ஃப்ஸ், வென்டிலேட்டர், ஆல் ஓப்பன் ஏரியா. எல்லா ஓப்பன் ஏரியாவுக்குமே மேசன்ரி ஒர்க்ல எவ்வளோ டிடக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.1 மீட்டர் ஸ்கொயருக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா, அதோட ஏரியா ஓகேவா? அதோட ஏரியா 0.1 மீட்டர் ஸ்கொயருக்கு உள்ள இருந்துச்சுன்னா, டிடக்ஷன் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? அப்படியே எவ்வளோ குவான்டிட்டி வருதோ அதையே நம்ம எடுத்துப்பாங்க. இதுவே 0.1 மீட்டர் ஸ்கொயருக்கு அதிகமா போயிடுச்சு. 0.1 மீட்டர்ஸ்க்கு அதிகமா போயிடுச்சுன்னா, டிடக்ஷன் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் பீம். பீமோட எண்டுல கேப் இருக்கும். அப்போ பியரிங் ஆஃப் பீம்ஸ், வால் பிளேட், பர்லின், ராஃப்டர் இந்த மாதிரி உள்ள ஏரியால என்ன பண்ணுவாங்கன்னா, 0.05க்கு மேலே போனா தான் என்ன பண்ணுவாங்க, டிடக்ஷன் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஓப்பனிங். ரெக்டாங்குலர் ஓப்பனிங்க்கு எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டிடக்ஷனுக்கு வந்து லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் வந்து நம்ம டோட்டலா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஆர்ச் இந்த மாதிரி போர்ஷன் வருது அப்படின்னா, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆர்ச் இருக்குன்னா, இதில ஒரு பாராபோலிக் போர்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன் இருக்கு. இத சேர்த்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கு என்ன வரும்? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்டு. ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கு என்ன வரும்? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ அதோட ஹைட். ஓகேவா? இது லென்த்து, இந்த திக்னஸ் என்ன சொல்லுவோம்? பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்டு. இதே மாதிரி அந்த பாராபோலிக் போர்ஷனுக்கு 2/3 எல் இன்டூ ஆர் இன்டூ பி. அதாவது ஆர் அப்படிங்கிறது இந்த ரைஸை குறிக்கும். எல் அப்படிங்கிறது இது. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெத்து. இதோட திக்னஸ் வந்து பிரெத்து. 2/3 மல்டிப்ளை பண்ணி நம்ம எடுத்துப்பாங்க. ஓகேவா? இதுவே செமி சர்க்குலர் ஆர்ச் அப்படின்னா, செமி சர்க்குலர் ஆர்ச் அப்படிங்கும்போது அந்த ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கு நார்மலாக எல் இன்டூ பி இன்டூ ஹெச் பை ஆர் ஸ்கொயர் பை 2 இன்டூ பி அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஹாஃப் சர்க்கிள் அப்படிங்கிறதுனால, செமி சர்க்கிள் அப்படிங்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர் பை 2 இன்டூ அதோட பிரெத்தால் என்ன பண்ணிடுவோம், மல்டிப்ளை பண்ணிடுவாங்க திக்னஸால். ஓகேவா? இப்போ டோட்டலாக என்ன வரும் பார்த்தீங்கன்னா, லென்த்து பிரெத் இன்ட்டு ஹைட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆர்ச் போர்ஷன் ரெக்டாங்குலர் அண்ட் ஆர்ச் போர்ஷன் வரும். அதை நமக்கு 3/4 அப்படின்னு நம்ம எடுத்துப்பாங்க. ஓகேவா? இல்லைனா அதாவது அப்ராக்சிமேட்டாக 3/4 மல்டிப்ளை பண்ணியும் எடுத்துப்பாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. இந்த குவான்டிட்டி உங்களுக்கு முக்கியம். எப்படி நம்ம மேஷனரி ஒர்க்கில் டிடக்ஷன் பண்ணுறோம், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? 0.1 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டரிங்க்கு டிடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அது பாருங்கள். பிளாஸ்டரிங்கு, பாயிண்டிங் ஒர்க்ஸுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ நோ டிடக்ஷன் இஸ் மேட் ஃபார் எண்ட் ஆஃப் பீம். பீமோட எண்டில் நம்ம டிடக்ஷன் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல டிடக்ஷன் வந்து பண்ணவே மாட்டோம். ஓகேவா? இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபார் ஸ்மால் ஓப்பனிங் அப் டு 0.5 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? டிடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டரிங் அண்ட் பாயிண்டிங் ஒர்க்குக்கு நம்ம டிடக்ஷன் வந்து பண்ணுவோம். அதில் ஸ்மால் ஓப்பனிங் இருக்குது. அந்த இடத்துல எதுவுமே வரப்போகிறது கிடையாது. பிளாஸ்டிங் பாயிண்டிங் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு கவர் ஆகியிருக்கு. ஓகேவா? இதில் ஓப்பனிங் இருக்குது. இப்போது இந்த 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிடக்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நோ டிடக்ஷன் இஸ் மேட். அட் த சேம் டைம் தெர் இஸ் நோ அடிஷன் இஸ் மேட் ஃபார் ஜாம்ஸ் ஆஃப் இட் சில்ஸ் ஆஃப் திஸ் ஓப்பனிங். அதாவது இங்கே இந்த இடத்துல இப்போ ஓப்பன் இருக்குது அப்படின்னா, இதை சுற்றி பிளாஸ்டிங் வரும் அப்படி தானே? மேலே கீழே இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வரப்போகுது. அப்போ அதுக்கும் ஆட் பண்ணணுமா, எக்ஸ்ட்ரா அதுக்கு குவான்டிட்டி ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு இருந்துச்சு அப்படின்னா. நோ டிடக்ஷனும் பண்ண மாட்டாங்க அதில். ஓகேவா? டிடக்ஷனும் பண்ண மாட்டாங்க. அடிஷனாக இந்த இதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை ஆடும் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? 0.5 மீட்டர் ஸ்கொயருக்குள்ளே இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு 0.5 to 3 மீட்டர் ஸ்கொயருக்கு இருக்குது. ஓகே, இதை ஓப்பனிங் வந்து 0.5 to 3 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. டிடக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா? அந்த இடத்துல வால் வராது. ஓகேவா? அந்த இடத்துல வால் வராது. அப்போ அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்க, குறைச்சிருவாங்க. எவ்வளோ வருது? 0.5 to 3 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்கொயர் மீட்டர் வருது அப்படின்னா 0.5 to 3க்குள்ளே இருக்குது. இப்போ அந்த வேல்யூவை என்ன பண்ணிடுவாங்க? மைனஸ் பண்ணி எடுத்துப்போம். டிடக்ஷன் இஸ் மேட் ஃபார் ஒன்லி ஒன் ஃபேஸ். ஓகேவா? இந்த சைடு
இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும், உள் பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்கும். அப்படின்னா வெளியில் ஒரு ஃபேஸு, உள்ள ஒரு ஃபேஸு. அப்போ டிடக்ஷன் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஒரு ஏரியா அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபேஸ்க்கு பண்ணுறாங்க. இன்சைடு பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ஃபேஸ். ஓகேவா? அதை எடுத்துக்கோங்க. ஆனால் அதர் ஃபேஸ் இஸ் அலோடு ஃபார் ஜாம்ஸு, சாஃபிட்டு, சில்லு. ஓகே, அதர் ஃபேஸை என்ன கன்சிடர் பண்ணியிருப்பாங்க? அந்த ஜாம்ஸு, சில்லு, ஓகேவா? இந்த சைடு போர்ஷனு, பாட்டம், அப் மேலே உள்ள போர்ஷன் இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாம்ஸ் அப்படின்னா எதை குறிக்கும்? ஜாம்ஸ் அப்படிங்கிறது சைடு போர்ஷனை குறிக்கக்கூடியது. சாஃபிட் அப்படின்னா இந்த டாப்பில் பாட்டமில் இருக்க போர்ஷன். ஓகே, அந்த டாப்பில் உள்ள இந்த டாப்புக்கு கீழே ஒரு ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா சாஃபிட்னு சொல்லுவாங்க. இந்த கீழே உள்ள பாட்டம் போர்ஷனை சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த போர்ஷனுக்கு அந்த ஒரு ஃபேஸை அந்த போர்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார் ஓப்பனிங் கிரேட்டர் தென் 3 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே நமக்கு என்ன ஆகுது? ஓப்பனிங் வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் டிடக்ஷனும் பண்ணிப்போம். அந்த ஜாம்ப்பு, சாஃபிட், சில்லு இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த குவான்டிட்டி ஆட் பண்ணி அந்த குவான்டிட்டியை கால்குலேட் பண்ணி அதையுமே நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? 0.5 ஸ்கொயர் மீட்டருக்கு கீழே போச்சு அப்படின்னா டிடக்ஷனும் கிடையாது, அடிஷனும் கிடையாது. 0.5 to 3 ஸ்கொயர் மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு சைடுக்கு மட்டும் என்ன பண்ணிப்பாங்க? கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்புறம் டிடக்ஷனும் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஒரே ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். டிடக்ஷனுமே எடுத்துப்போம். கிரேட்டர் தென் 3 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டிடக்ஷனும் கன்சிடர் பண்ணுவோம், ஆடிஷனும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஜாம்ஸு, சாஃபிட், சில்லுக்கு எக்ஸ்ட்ரா ஆடிஷன் வந்து பண்ணிப்போம். ஓகேவா? இது முக்கியம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிமேஷன் நமக்கு தெரியும். எஸ்டிமேஷன் அப்படின்னா என்ன? ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, அப்ராக்சிமேட் ப்ராபபிள் காஸ்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 எஸ்டிமேஷன் இருக்குது. ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. சென்டர் லைன் மெத்தடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் வால் ஆர் ஷார்ட் வால் மெத்தடு. சென்டர் லைன் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்கலாக இருக்குது பில்டிங். ஓகேவா? பில்டிங் வந்து சிம்மெட்ரிக்கலாக இருக்குது. அந்த மாதிரி பில்டிங் மட்டும் தான் சூட்டபுளாக இருக்கும். லாங் வால், ஷார்ட் வால் மெத்தட் தனித்தனியாக வாலை வச்சு நம்ம பண்ணுறதுனால இண்டிவிஜுவலாக செப்பரேட் வால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா டைப் ஆஃப் பில்டிங்க்கும் சூட்டபுளாக இருக்கும். பிடபிள்யூடி எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா லாங் வால் ஆர் ஷார்ட் வால் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சென்டர் லைன் மெத்தட் ஒன்லி சூட்டபிள் ஃபார் என்ன சொன்னோம்? ஜாமெட்ரிக்கல் ஷேப், எல்லாம் சிமெட்ரிக்கல் ஷேப்பு தான் சொன்னோம். இப்போ லாங் வால், ஷார்ட் வால் மெத்தடு என்ன? பிடபிள்யூடி யூஸ் பண்ணுற மெத்தடு. ஜாமெட்ரிக்கல், போத் ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஆர் நான் ஜாமெட்ரிக்கல் ஷேப்புக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் ரேட்டுன்னு ஒரு டேம் வரும். இதுவும் நம்ம கொஷினில் கேட்பாங்க. அதாவது எஸ்டிமேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா மொத்தம் 3 தேவை. டிராயிங், அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தேவை. அதாவது விச் ஆர் நாட் கன்வேடு த்ரூ த டிராயிங்கால் கன்வே பண்ண முடியாத ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது யார் ப்ரிப்பேர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது நமக்கு முக்கியம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் கோஎஃபிஷியன்ட் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். இப்போ அயன் கிரில்டு விண்டோ அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நார்மலாக அப்படியே எடுத்துப்பாங்க. 1ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துப்பாங்க. ஸ்டீல் ரோலிங் ஷட்டர் ரொம்ப முக்கியம். கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. 2.2 ஆர் 2.5 வந்து எடுத்துப்பாங்க. பிளெயின் ஷீட் ஸ்டீல் டோர் ஆர் விண்டோ அப்படின்னா 2.2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொலாப்சிபிள் கேட்டு. கொலாப்சிபிள் கேட் எவ்வளோ எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணி எடுத்துப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் ரூஃப் ட்ரெஸ் மேடப் ஆஃப் ஸ்டீல், ரிவெட் அண்ட் போல்ட் அண்ட் நெட்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெயிண்ட் வந்து எவ்வளோ அதிகமாக எடுத்துப்பாங்கன்னா ஒரு 5% வந்து குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துப்போம். த கன்சீல்டு ஃபேஸஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இதுக்கு எவ்வளோ எடுத்துப்பாங்க பார்த்தீங்கன்னா கன்சீல்டு ஃபேஸஸ்க்கு 2 கோட்ஸ் ஆஃப் கோல்தார் வந்து நம்ம எடுத்துப்போம். எத்தனை கோட்டு? 2 கோட் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த டாஸ்க் ஒர்க் அப்படின்னா அந்த டெஃபினேஷன், ஒரு ஆள் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற 1 டேக்கு எவ்வளோ டேர்ன் அவுட் பண்ணுறோமோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டாஸ்க் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்கேட்டட் அயன் ஷீட்டு. அயன் ஷீட் இருக்குது, கார்கேட்டடாக இருக்குது. ஓகே, கார்கேட்டடாக இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ? 14% எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க. கார்கேட்டட் ஆஸ்பெட்டா சிமெண்ட் ஷீட்டுக்கு வந்து எவ்வளோ? 20%. ஓகே, 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துப்போம். செமி கார்கேட்டர் அப்படின்னா 10% எடுத்துப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகேவா? கார்கேட்டர் அப்படின்னா எவ்வளோ? அயன் ஷீட்டு, ஹை பிளாஸ்டிக் ஷீட்னா 14%, கார்கேட்டட் ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னா 20%, செமி கார்கேட்டட் அப்படின்னா 10% எடுத்துப்பாங்க. அப்புறம் ஸ்டீல் ரெக்குயர்மெண்ட்டு, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துப்போம் எஸ்டிமேஷனுக்காக அப்படின்னா லிண்டல் போடுறோம், ஸ்லாப் போடுறோம் அப்படின்னா 0.7% to 1% அதோட டோட்டலில் எடுத்துப்பாங்க. பீம்ஸில்
1% to 2% ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் நமக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துப்பாங்க. காலம் பார்த்தீங்கன்னா 1 to 5%. ஃபவுண்டேஷன் ஆர் ராஃப்ட் ஃபூட்டிங், ஓகேவா, ராஃப்ட் ஃபவுண்டேஷன் ஃபூட்டிங் அப்படின்னா 0.5 to 0.8%. தெரியும் நமக்கு வெயிட் எப்படி கண்டுபிடிப்போம். ஒரு ராடு இருந்துச்சு அப்படின்னா பெர் மீட்டருக்கு எவ்வளோ வெயிட்டுக்கு இருக்கிறத எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத 0.00618 d² போட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, ஒரு மீட்டருக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத அந்த டயாமீட்டர், அந்த ஸ்டீல் டாரோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த 0.00618 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, d², இல்லைனா d²/162 சொல்லுவோம். அப்புறம் லென்த் ஆஃப் த ஹூக் பார், ஹூக்கோட லென்த்து நம்ம கிராங்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல் லென்த்தை சேர்த்து எவ்வளோ எடுத்துப்பாங்க அந்த பாரோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L+90 அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துப்பாங்க. லென்த் ஆஃப் த பார் வித் 1 ஹூக் அப்படின்னா L+90 எடுத்துப்பாங்க. காலம், அந்த ஸ்டிரப்ஸு இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, ஓகே, இதெல்லாம் போடும்போது இதளவுக்கு நமக்கு குவான்டிட்டி வந்து எடுத்துப்பாங்க. 2 ஹூக்ஸ் அப்படின்னா, ஓகேவா, 1 ஹூக் அப்படின்னா எவ்வளோ எடுத்துப்போம், L+90. 2 ஹூக் அப்படின்னா L+18d வந்து நம்ம எடுத்துப்பாங்க. ஓகேவா, இந்த ஆங்கிள் கொடுத்தும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. 30 டிகிரி இதை பார்த்துக்கோங்க. 30 டிகிரி அப்படின்னா அடிஷ்னல் வந்து எவ்வளோ, 0.60 வந்து அடிஷ்னல். 45 டிகிரி அப்படின்னா 0.84d வந்து எடுத்துப்போம். ஓகேவா, L+0.84d. டி அப்படிங்கிறது என்ன, அந்த டயாமீட்டர் வந்து குறிக்கும். அடிஷ்னல் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்பாங்க. எவ்வளோ லென்த்து வந்து அந்த லென்த்லேருந்து 0.84d வந்து என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். 45 டிகிரி பெண்டப் பாருக்கு. இதுவே 30 டிகிரி அப்படின்னா 0.6d வந்து எடுத்துப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட்டு இதுவுமே நம்ம யூனிட் தான் சொல்லக்கூடியது. எர்த் ஒர்க் அப்படின்னா எர்த் ஒர்க் மீட்டர் கியூபு. எக்ஸ்கவேஷன் இன் ராக் வந்து எக்ஸ்கவேஷன் எல்லாமே மீட்டர் கியூப்பில் தான் சொல்லுவோம். எத்தனை மீட்டர் கியூப் நம்ம வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஹோல்ஸ் வந்து போடுறோம் ராக்கில் அப்படிங்கிறத நம்பரில் வந்து சொல்லுவாங்க, எத்தனை ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ்ப்ளோசிவ் வந்து கேஜி. ரீஃபில்லிங் ஆர் பேக் ஃபில்லிங், ஓகேவா, ஃபில் பண்ணுறது அதெல்லாம் மீட்டர் கியூப்பில் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சேண்ட் ஃபில்லிங், அதுவுமே மீட்டர் கியூப் தான். பாரோ பீட் அப்படிங்கிறதும் மீட்டர் கியூப்பில் தான் நமக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரீட், பிசிசி வந்து எவ்வளோ மீட்டர் கியூப். ஆர்சிசியுமே மீட்டர் கியூப் தான். ஓகே, காங்கிரீட் எல்லாமே எதில் சொல்லுவோம், மீட்டர் கியூப் தான் சொல்லுவோம். அதில் ப்ரீகாஸ்ட் ஜாலி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் இருந்து எடுத்துக்கிறாங்க. சஜ்ஜா சன்சைடு வந்து போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் கியூப். சன்சைடை நார்மலாக கேட்டாங்கன்னா மீட்டர் கியூபு. அதோட டைமென்ஷன் கொடுக்குறத பொறுத்து வேரி ஆகும். திக்னஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயரில் எடுத்துப்பாங்க. ஓகேவா, அந்த சன்சைடை. பிஎன்டி அதாவது பிரெத்து, அதோட டெப்த்து கொடுத்தாங்கன்னா என்ன ரன்னிங் மீட்டர்லேயே சொல்லிடுவோம். வாஷிங் பேலாஸ்ட் வந்து மீட்டர் கியூபு. ப்ரீகாஸ்ட் யூனிட்லாம் எதில் சொல்லுவாங்கன்னா மீட்டர் கியூபில் தான் சொல்லுவாங்க. அப்புறம் பிரிக் ஒர்க்கில் தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. நார்மல் பிரிக் ஒர்க்னா மீட்டர் கியூபு. ஹாஃப் பிரிக்கு தின் பார்ட்டிஷன் வால்னா மீட்டர் ஸ்கொயரு. பிரிக் ஜாலி ஒர்க் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஹனி கோம்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவாங்க. பிரிக் பேட்ஸ் ஒர்க் வந்து மீட்டர் ஸ்கொயர். கார்னிஸ் பிரிக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் மீட்டரில் வந்து எடுத்துப்பாங்க. ஸ்டோன் மேசன்ட்ரியுமே மீட்டர் கியூபில் தான் வரப்போகுது. ஓகே, சாலிங் அதை மீட்டர் ஸ்கொயரில் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, சாலிங் அப்படிங்கிறது மீட்டர் ஸ்கொயர். ரூஃபிங்கில் வந்து ஆர்சிசி வந்து மீட்டர் கியூப் தான். கார்கேட்டட் கால்வனைஸ்டு அயன் ரூஃபிங் ஆர் கார்கேட்டட் ஆஸ்பெடாஸ் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயரில் எடுத்துப்போம். ஓகே, அதாவது இந்த ஆஸ்பெடாஸில் ரூஃப் போடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயரு. ஆர்சிசியில் வந்து மீட்டர் கியூப். காங்கிரீட் போட்டது நார்மலாக ரூஃபிங்கில் அதுக்கு மீட்டர் கியூப்பில் வந்து எடுத்துப்பாங்க. ரெயின் வாட்டர் பைப் தெரியும், ரன்னிங் மீட்டரில் எடுக்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நம்ம டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.